திரு பிரியன், உண்மையிலேயே திமுகவுக்கு ஒரு நெருக்கடி தானா? 2000 ரூபாய் அறிவிக்கிறது, ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணம்னு சொல்றது, வீடு இல்லாதவர்கள் அனைவருக்குமே வீடு, இதெல்லாம் முன்னோடி திட்டங்களாக அதிமுக அரசு செயல்படுத்த போகுதுங்கிற நம்பிக்கையை வாக்காளர்கள் மத்தியில் ஏற்படுத்தினா திமுகவுக்கு நெருக்கடி தானா? அது திமுகவுக்கு நெருக்கடின்றதோட அதிமுக தனக்கு இருக்கிற நெருக்கடியை கொஞ்சம் குறைச்சிட்டு இருக்காங்க. ஏப்ரல் மாதம் கூட்டணி அமைச்சாங்க, பெரிய கூட்டணி இன்னும் செட் ஆகாதே இருக்குது. 23ஆம் பிரைம் மினிஸ்டர் வர போகிறாரு, அதில் எவ்வளோ பேர் அந்த தலைவர்கள் அங்கே உட்கார போகிறாங்கன்னு தெரியாது. ஸோ ஏதோ ஒரு நெருக்கடி இருக்குது. விஜய் வந்திருக்காரு, சாமிநாதன் சொன்ன மாதிரி விஜய் வந்திருக்காரு. விஜய் எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்றாரு. அவர் எவ்வளோ தூரம் ஏடிஎம்கே ஸ்பாயில் பண்ண போகிறாரு, டிஎம்கேயும் ஸ்பாயில் பண்ணுவார். ஏடிஎம்கே எவ்வளோ தூரம் ஸ்பாயில் பண்ண போகிறாரு தெரியாது. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இவங்களுக்கு ஏடிஎம்கேக்கு நெருக்கடி இருக்குல்ல, அந்த நெருக்கடியிலேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த வாக்குறுதிகள் ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு அரசியல் நெருக்கடி இருக்குது. கூட்டணி அமைக்கிறதுலேயும் அவங்களுக்கு சரியாக இன்னும் ஒர்க் அவுட் ஆகலை கூட்டணி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயோடைய போட்டியும் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ விஜய் வந்து தனக்கும் திமுகவுக்கும் போட்டின்ற போது தன்னை டிஸ்லாட்ஜ் ஏடிஎம்கே டிஸ்லாட்ஜ் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. அப்போது நம்ம பைபோலார் பாலிடிக்ஸில் நாங்கள் அவங்க இடத்த வந்து அவங்க வந்து தக்க வச்சுக்கணும்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் இந்த வாக்குறுதிகள்லாம் வருது ஆக்சுவலாக. இப்போ எந்த அரசியல் கட்சிகளும் இந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுக்குறது சகஜம் தான். போன வாட்டி வந்து திமுக கொடுத்த போது எல்லாருமே கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. திமுக ஒரு 2-3 வருஷம் கொடுக்காது, அப்புறம் தான் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்றதை நம்ம பார்த்தோம். அது நிதி நெருக்கடி சிக்கின்னு இருக்கிற ஒரு விஷயமா பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி வாக்குறுதிகள் வந்து ஆண்களை கவரும் பெண்களை கவரும் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் கூட இது இந்தியாவில் முழுக்க வந்து இந்த விஷயங்கள் இப்போ வந்து பரவலாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம். மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கூட தேர்தலுக்கு இந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுத்து அதுக்கப்புறம் கொடுத்ததையும் பார்த்தோம். தேர்தலுக்கு முன்னாடியும் கொடுக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. பல மாநிலங்களில் இது மாதிரி பண்ணுறாங்க. 3000, 2000, 3000 கொடுக்குற விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து இது தேர்தலில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, இப்போ வந்து மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய அந்த கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்குறாங்க. நான் இப்போ திமுகவை பற்றி இவங்க என்ன பேசுகிறாங்க, ஏடிஎம்கே பெரிய நிதி சிக்கலில் மாட்டிருக்கு, 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டாங்க. அப்புறம் எப்படி கேட்குறாங்க எடப்பாடியை, நீங்கள் எப்படி நிறைவேற்றுவீங்க, ஏற்கனவே திமுக கவர்மெண்ட் இவ்வளோ தூரம் நெருக்கடியில் இருக்கேன்னு. அவங்களுக்கு மேனேஜ் பண்ண தெரியல, நான் மேனேஜ் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். நிர்வாகம் சரியாக பண்ண தெரியல அவங்களுக்கு. அவருடைய ஆட்சியிலேயே மத்திய அரசு அவருக்கு நிதி கொடுக்காத ஓபிஎஸ் நிதி நெருக்கடியில் 10,000 கோடி ரூபா கொடுக்கணும்னு படித்தாங்க அவங்க. அப்போவே மத்திய அரசு இப்போ பாஜகவோட இப்போ நெருக்கமாக இருந்தபோதே நிதி கிடைக்கல மத்திய அரசுலேருந்து அவங்களுக்கு. அதை பட்ஜெட்லேயே படித்ததை பார்த்தோம் நம்ம. ரெண்டாவது, இது வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்கறது வந்து பார்ட்டியோடைய இஷ்டம். ஆனால் அதை எப்படி நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்னு இந்த சாதாரண மக்கள், பாமர மக்களை யோசிக்க மாட்டாங்க. இந்த வாக்குறுதி தான் அவங்க மனசில் போய் பதியும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் வந்து திமுக வந்து இப்போ உடனே 2500 கொடுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வேலுபாவே எழக்கூடிய கேள்வி. நிச்சயமாக அந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனம்னு சொல்ல மாட்டேன், அந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸ் அவங்க எடுப்பாங்களான்னு யோசிக்கக்கூடிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி வந்து எடப்பாடி சொல்கிற நிதி நிலைமை சிக்கல் இருக்குல்ல, இவங்க சொல்கிறாங்க நிதி சிக்கல்னு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த நிதி சிக்கல்லையே நாங்கள் 11.19% டெவலப்மெண்ட் காமிச்சிருக்கோம், இந்தியாவிலேயே அதிகபட்ச டபுள் டிஜிட் வளர்ச்சி தமிழ்நாட்டில் தான் இருக்குன்றாங்க. அது தவிர எங்களுடைய கடன் லிமிட் வந்து ஸ்டேட்டோட ஜிடிபி லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. அவங்க சொன்ன அந்த வரையறைக்குள்ளே தான், ஆர்பிஐ வரையறைக்குள்ளே தான் இருக்குது. எங்களை நம்பி கடன் கொடுக்குறாங்க, நாங்கள் கடனை திருப்பி கொடுக்க முடியும்னு எல்லா ஃபைனான்ஷியல் ஏஜென்சிஸ் நம்புகிறாங்க, ரிசர்வ் பேங்கும் நம்புது. அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நாங்கள் வேலை செஞ்சுட்ருக்கோம். ரெண்டாவது, எங்களோட ஜிடிபி 16% வளர்ந்துருக்கு ஆல் இண்டியா லெவலில் பார்க்கும்போது, மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது. அப்போது நீங்கள் நிதி ஒன்றுமே கடன் ஏகப்பட்டது வாங்கிட்டாங்கன்னா, கடன் வாங்காத எந்த கவர்மெண்ட்டும் இருக்க முடியாது. 52 லட்சம் கோடி கடன், இந்தியாவோட கடன் இன்னைக்கு 200 லட்சம் கோடி கடனாக மாற்றிருக்கு. அதை பற்றி யாராவது வாய் திறக்கிறாங்களா? ஆனால் வாக்காளர்கள் பார்வை வந்து ஒரு மாநிலத்தின் கடன் சுமை அதை பற்றிலாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. உள்நாட்டு உற்பத்திக்குள்ள கடன் அளவு அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. திருப்பி செலுத்தக்கூடிய அரசு ஆக இது இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. தங்களுக்கான நிதி ஆதாரம் வந்துதா இல்லையா, பொங்கலுக்கு எனக்கு 3000 ரூபா கிடைச்சதா இல்லையா அப்படின்னு அந்த ஆங்கிள் தான் பண்றாருல திரு எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு திரு சாமிநாதன். அது உண்மைதாங்க. ஆனா இது வந்து நான் தான் சொல்லிட்டேன், வாக்காளர் மத்தியில் வாக்கு வங்கியில வந்து இது ஒரு இம்பாக்ட், ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். ஆனால் அவருக்குள்ள நெருக்கடி தான் காரணம். இந்த அறிவிப்புக்கு காரணம் அவருக்கு அரசியல் ரீதியாக ஏற்பட்ட நெருக்கடி, அவருக்கு கூட்டணி அமைக்க முடியாதனால ஏற்பட்ட நெருக்கடி. ரொம்ப அதாவது இதெல்லாம் தீவிரமா இனிமே வந்து எல்லா மக்கள் மனசுலலாம் இது அப்படியே இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 6 கோடி வாக்காளர் மத்தியில் போய் மனசுல பதிஞ்சிருச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி பதிஞ்ச மாதிரி தெரியல. இப்போ சாமிநாதன் சொல்கிறாரு எல்லா மக்கள் இதை பற்றியே பேசுகிறாங்கன்றாரு. எனக்கு அதை பற்றி ஒன்றுமேலே அந்த மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து ஓரளவுக்கு விவாதிக்கப்பட்ட நோக்கம் தானே சார். தேர்தல் அறிக்கையை வெளியிடுறதுல 2 நோக்கம். ஒன்று அதை பேசுபொருளாக மாற்றுவது, இன்னொன்று ஆளும் கட்சிக்கான நெருக்கடி. ரெண்டையுமே செய்திருக்கலையா? பேசுபொருளாக மாற்றின மாதிரி எனக்கு தெரியல. ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி இந்த மாதிரி தான் இருக்க முடியும். 2000 ரூபாய் 2500 மாற்றினா ஏற்கனவே ஃபைனான்சியல் ப்ராப்ளத்தில் இருக்குது. அவர் சொன்ன மாதிரி தான் அது.
1,60,000 பேர் அப்ளை பண்ணாங்க, 1,36,000 பேர் கொடுத்துருக்காங்க. 2,77,00,000 பெண்கள் வாக்காளர் இருக்காங்க. மீதி இருக்கிறவங்க ஓட்டெல்லாம் வாங்கணுன்ற ஒரு விஷயத்தை அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதாவது இந்த மாதிரி கொடுத்ததுனாலே ஆம்பளைங்கள்லாம் ஓட்டு ஏடிஎம்கே போட்டுருவாங்களா இல்லை? ஆனால் டிஎம்கேக்கு வந்து இது பலன் கொடுத்துருக்கு. பெண்கள் ஓட்டு பாராளுமன்ற தேர்தலில் பலன் கொடுத்துருக்கு. அதனால அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பண்ணிட்டதுனால அவங்க இந்த விஷயத்தை ட்ரை பண்ணுறாங்க. இல்லை, யாரையுமே டார்கெட்டடா இல்லையே, பெண்கள் ஆண்கள்னு எல்லாரையும் அந்த பிராக்கெட்குள்ள கொண்டு வர்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி. கரெக்ட் சார், யாரையுமே வெளியில விட்டுறாமல செய்யறாரு. உண்மைதான், கரெக்ட். அதாவது இது வந்து வாக்காளர் மத்தியில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், ஒரு இம்பாக்டை கொடுக்கும். ஆனால் இவர் இப்போ இன்னொருத்தர் வேற மாதிரி சொல்லுவாங்க, இவர் ஆட்சிக்கே வர போகிறதுல போகிற போக்கில் அடிச்சு விட்டு போறாரு அப்படின்றாங்க. அப்படி ஒரு வார்த்தை இருக்குல்ல, இதெல்லாம் கொடுக்கறதுக்கு சாத்தியம் இருக்கா? அதிகாரிகள்ட்ட கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க, ஏங்க 100 நாள் வேலையிலேயே 45 நாள் தாங்க வேலை கொடுக்குறான், 100 நாள் வேலையிலேயே 45 நாள் தான் வேலை, 125 நாள் எப்படி 150 நாள் ஆக்குவீங்க நீங்கள்? ரெண்டாவது 100% நமக்கு மானியத்தில் வந்து மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். இன்னைக்கு என்ன நிலைமை? 60% தான் கொடுப்பா, 40% நீங்கள் போடணும், ஸ்டேட் கவர்மெண்ட் போடணும். அந்த லெவலில் நீங்கள் எப்படி 150 நாள் ஆக்குவீங்க? சரி, என்ன ஃபினான்ஷியலாக இவர் என்ன பெருசாக பண்ணிட்டார் சொல்லுங்கள்? அவருடைய ஆட்சியிலேயே ஃபினான்ஷியலாக என்ன பெரிய நிர்மாணிச்சிட்டாரு, என்ன பண்ணிட்டார் சொல்லுங்கள்? இவர் கோவிட்ல சமாளிச்சேன்னு சொல்றார். இவங்க ஆட்சிக்கு வந்தபோது கோவிட் இன்னும் 2வது அலை ரொம்ப மோசமாக வந்தது. உங்களுக்கே தெரியும், திமுக ஆட்சிக்கு வந்தபோது ஆக்சிஜன் பற்றாக்குறை அது இது அவங்களும் 6 மாத காலம் கஷ்டப்பட்டாங்கல்ல. ஸோ இவங்க ஆட்சியிலையும் இதெல்லாம் வந்து தான், இவங்க அதையும் தாண்டி தான் இவங்க வந்திருக்காங்க. இவருடைய பிரச்சனை என்னன்னா, மத்திய அரசு உங்களுக்கு சரியா நிதி தர மாட்டேன்றாங்கன்னா இவங்களுடைய பிரச்சனையா இருக்கு. உங்களுக்கே மத்திய அரசு நிதி தரலன்றதா நீங்க ஏற்கனவே இருந்த ஆட்சியில் இருந்தபோது ஓபிஎஸ் அறிக்கையில் சொன்ன ஒரு விஷயமா பார்க்கிறோம். அப்போ அதுல வந்து 5 சொன்ன விஷயத்துல வந்து முதல் 2 விஷயம் முக்கியமான விஷயம். அது வாக்காளர் மத்தியில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். திமுகவுக்கு நெருக்கடியை கொடுக்குன்னா அவங்க நிச்சயமா வேற மாதிரி யோசிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. அவங்க பினான்சியலாக யோசிக்கிறதுக்கு பதிலாக வேற என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்க முடியும், வேற எப்படி ஆண்களை கவர முடியும், அவங்க ஒரு வாய்ப்பு இருக்கு. இவருக்குள்ள அரசியல் நெருக்கடி என்னன்னா, தனக்கு சரியா கூட்டணி அமையலைன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. ரெண்டாவது, விஜய் வந்து போட்டிக்கு வந்திருக்காரு. ஸோ அவர் எப்போ நம்மளை எப்படி ஸ்பாயில் பண்ணுவாரோ அவருக்கு தெரியாது. ஸோ அதுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான ஒரு விஷயங்களை அவர் கையாளுறாரு. அதை ஓரளவுக்கு சரி செஞ்சிருக்காரா? அந்த பாதிப்பை ஓரளவுக்கு சரி இல்லை, எனக்கு வந்து இது வந்து மக்கள்கிட்ட அவ்வளோ போய் சேர்ந்தா மாதிரி எனக்கு தெரியல சார். நம்மளும் வந்து நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம், எல்லாம் பண்ணுறோம். இதை பற்றி யாரும் சீரியஸாக எடுத்துன மாதிரியே தெரியல எனக்கு. அவர் என்ன நோக்கத்தோடு கொடுத்தாரோ, ஒரு தேர்தல், ஒரு அரசியல் கட்சி ஒரு நோக்கத்துக்காக இதை கொடுத்துருக்கு. நான் அதை வந்து வரவேற்கிறேன். அது மக்களுக்கு, பாமர மக்களுக்கு உதவியாக இருந்தால் நல்லதுன்ற அந்த பாயிண்ட்லாம் கரெக்ட். ஆனால் இது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தியதுனால் நம்மளும் நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம். இதை பற்றி யாருமே போகிற போக்கில் ஏதோ அவர் கொடுத்துருக்காருன்ற லெவலில் இருக்கே தவிர, இதை பற்றி ஒரு பேசு ஊரில் அவர் மாற்றிட்டாரு அப்படின்றது என்னால் ஏற்றுக்க முடியல சார். ஆக்சுவலாக இது சில பேருக்கு நான் சொன்னபோது கசப்பாக கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. நீங்கள் உங்கள் மனசாட்சி கேட்டு பாருங்கள், உங்களுக்கு யாராவது பேசுகிறாங்களா உங்ககிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க, நீங்களே தீர்மானிச்சுக்கலாம்.